அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் நம்ம வந்துட்டு பாலினம் மற்றும் பள்ளி பாடப்புத்தகம், பாடத்திட்டம் இது குறித்த கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 3வது அலகில் இருக்குது. பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் பாலின செயல்பாடுகள் வகுப்பறை சூழலையும் பள்ளி பாடத்திட்டத்திலையும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 3வது அலகில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மளுக்கு பதிவு செய்யுதுங்க. இப்போ இதில் வந்துட்டு பாலின பாத்திரங்களின் பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பாலின கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது கேரக்டர்ஸை தான் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பாலின கல்வி முறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை கட்டமைக்க அது பயன்படுது, பாடப்புத்தகங்களில் எந்த மாதிரியான பாலின தாக்கங்கள்லாம் இருக்குது, இது குறித்த கருத்துக்கள் தான் நம்மளுக்கு இந்த பாடப்புத்தகம் குறித்த கருத்துக்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பள்ளி பாடப்புத்தகங்களில் பாகுபாடு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, பெண்கள் சமையலில் இருக்கிற மாதிரியான படங்கள், ஆண்கள் வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலைக்கு போகிறது மாதிரியான படங்கள் தான் வந்துட்டு அதிகமாக பாடப்புத்தகங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதை வந்துட்டு மாற்றணும். ஏன்னா பாடப்புத்தகங்கள்லேருந்தே மாணவர்கள் பாலினம் குறித்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுனால மாணவர்கள்ட்ட வந்துட்டு பெண்கள்னால் அடுப்பறையில் தான் இருக்கணும், சமையல் தான் செய்யணும், வீட்டு வேலை தான் பார்க்கணுங்கிற கருத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு எப்படியான கருத்துக்கள், மாணவர்கள் வந்துட்டு பணிக்கு செல்வது, பெண் குழந்தைகள் வந்துட்டு பணிக்கு செல்வது போன்ற கருத்துக்கள், ஆண்கள் வந்துட்டு பெண்கள் இருவருமே இணைஞ்சு பணிக்கு செல்வது போன்ற கருத்துக்கள் உள்ள படங்கள், கருத்துக்கள், செயல்பாடுகள் எல்லாமே நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெறும்பொழுது அதை படிக்கக்கூடிய மாணவ மணிகளும், ஸோ ஆண்களும் பெண்களும் வந்துட்டு வேலைக்கு போகலாம், இருவருமே இணைஞ்சு வேலை செய்யலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும். எனவே நம்ம வந்துட்டு பாலினம் குறித்த கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, இருவருக்கும் சமமான ஒரு கருத்துக்களை பள்ளி பாடப்புத்தகத்தில் நம்ம புகுத்தும் பொழுது மட்டுமே மாணவர்களிடம் பாலினம் குறித்த சரியான சிந்தனையை நம்ம முன்வைக்க முடியும். பாடப்புத்தகங்களில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் குறித்து புள்ளி விவரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பாலின பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், உதாரணங்கள், படங்கள், கதைகள், பயிற்சிகள் எல்லாமே மாணவர்கள்ட்ட ஒரு நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆய்வுகளின் கருத்தாகவும் இருக்குதுங்க. பாடத்திட்டத்தில் பாலின பாகுபாடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் சொல்கிறாங்க. பாலின சமத்துவமின்மை, பாடத்திட்டத்தில் பாலின சமத்துவமின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மாணவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிற கருத்துக்களும் சிந்தனைகளும் நம்மளுக்கு தெளிவாக நம்ம என்ன செய்யப்படணும், புரிய வைக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் பாகுபாடு இல்லாத ஒரு பாலின சமத்துவத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஆசிரியரும் மாணவரும் என்ன செய்யணும், பாடப்புத்தகத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை இடம்பெற செய்யணும், இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே மாணவர்கள்ட்ட பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்யும் பொழுது, கலைத்திட்டத்தில் அது இடம்பெற செய்யும் பொழுது அது அவங்களுக்கு நேர்மையான சிந்தனை ஏற்படுத்தும். முதல்ல கலைத்திட்ட பாகுபாடு செயல்படுத்துதல், அடுத்ததாக பாடத்திட்டம், அடுத்து பாடப்புத்தகம். இது 3லையுமே ஒருங்கிணைஞ்சு பாலினம் குறித்த நேர்மறையான சிந்தனைகளும் கருத்துக்களும் இடம்பெறும் பொழுது அதை படிக்கக்கூடிய மாணவர்களும் நேர்மறையான ஒரு சிந்தனையோடு கருத்துக்களோடு சிறந்த பாலின எண்ணங்களை அவங்க வளர்த்துக்குவாங்க. பாலின பாத்திர மாதிரிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக வந்துட்டு ஒரு மாதிரியாக நம்ம ஒருத்தரை சமுதாயத்தில் காட்டும்போது பாலின கருத்துக்களில் அவங்களுக்கு அந்த நேர்மறையான சிந்தனை ஏற்படுத்துகிற மாதிரி, பெண்கள் பணிக்கு போகிறது, பெண்கள் சாதனையாளர்கள், பெண் ஆய்வாளர்கள், பெண்களில் முன்னெச்சரிக்கையாக இருந்தவங்க, பெண்கள் சாதித்தவங்க, இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட நேர்மறையான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்துக்கள் அதில் இடம்பெறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்ன பாலினத்தை புகுத்துறதுல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாலினம் குறித்த சரியான சிந்தனையையும் கருத்துக்களையும் இடம்பெற செய்யணும். கற்பித்தல் செயல்பாடுகளில், வகுப்பறை செயல்பாடுகள்லையும் பாலின சமத்துவத்தை ஆசிரியர் மேம்படுத்தணும். வகுப்பறை சூழலில் ஒரு கற்பித்தல் பணியில் ஈடுபட்டாலும் சரி, மதிப்பீட்டு பணி ஈடுபட்டாலும் சரி, ஒரு சின்ன வந்துட்டு விழா கொண்டாடினாலும் சரி, அதில் வந்துட்டு அவங்க பாலின கருத்துக்களை இடம்பெற செய்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து பெற்றோர்கள் மற்றும் சமுதாயத்தின் பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பாலின கருத்துக்களை ஏற்படுத்துறதுல பள்ளியில் எப்படி ஆசிரியர் முக்கிய பங்கு வைக்கிறாரோ அது மாதிரி குடும்பத்தில் பெற்றோர்களும் முக்கிய பங்கு வைக்கணும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்துட்டு பெற்றோர்கள் பெண்களுக்கு
சம மதிப்பு கொடுக்குற மாதிரியான சூழலை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க உணரக்கூடிய அந்த சமூக சூழலை, வகுப்பறை சூழல் மற்றும் அவங்களுடைய பணி சூழலையும் அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை ஏற்படும். சமுதாயத்தில் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அப்போ தான் அவங்க பெண் சாதனையாளர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் வருவாங்க. சமுதாய மதிப்புகள் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் மட்டும்தான் பெண்கள் வந்துட்டு அனைத்து துறைகளிலும் பங்கெடுப்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உறுதி செய்ய முடியும். அடுத்ததாக வந்துட்டு பாலின சமத்துவத்தில் பொதுவான முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கக்கூடிய எதிர்கால நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத தெரிவு செய்யணும். அப்படி நம்ம தெரிவு செஞ்சால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைங்களுக்கு சரியான ஒரு பாலின வார்ப்பாட எண்ணங்களை உருவாக்கி சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். பாலினம் குறித்த நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து அவங்கள சமுதாயத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக்க முடியும். நன்றி.